நான் செய்ய போகிறது இட்லி பொடி தாங்க. இட்லி பொடின்னு சொன்னோடனே ஆர்டினரி இட்லி பொடின்னு நினச்சிக்காதீங்க. ஸ்பெஷலான வேர்க்கடலை இட்லி பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பெருங்காயம் பொரிய விட்டுக்குங்க. பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இது கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சம அளவு எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. கூடவே காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க. காய்ந்த மிளகாய் உங்கள் விருப்பம்தான். உங்களுடைய காரம் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்குங்க. கடைசியாக வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. வேர்க்கடலை எந்த அளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஆற விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையை அரைச்சி எடுத்துக்குங்க. கடைசியாக வேர்க்கடலையை சேர்த்து லைட்டாக ஒரு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணிக்கோங்க. பாய்.